Hi guys, welcome to Chennai IAS Academy. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் போட்டிருக்கேன். அது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸ் இன் அவர் இந்தியா. அந்த டாபிக் போட்டிருக்கேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லா தான் கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் தான் நான் இப்போ போட போகிறேன் இந்த வீடியோவில். இது வந்து என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பவுண்டரி லைன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. வேர்ல்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பவுண்டரி லைன்ஸ் இருக்குது, அது நமக்கு எந்த வகையில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு முக்கியமான லைன்ஸ் மட்டும்தாங்க. சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தாங்க நான் சொல்ல போகிறேன். ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் பார்த்தா இந்த பேரை கேட்டால் ஓகே இதுதான் நமக்கு அப்படின்னு ஞாபகம் டக்குன்னு வரணும். அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன வீடியோ தான், டக்குன்னு பாருங்கள், ஒரு மார்க் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? போலாங்களா? வீடியோக்குள்ளே போலாங்களா? ஸோ இது வந்து பார்க்க போகிறது என்ன லைன்? இம்பார்ட்டன்ட் பவுண்டரி லைன் இந்த வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம எதிர்பார்க்க போகிறோம்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான லைன் ஆஃப் கண்ட்ரோல் லைன் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 2 லைன் இருக்குங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இது 2 லைனுமே யார் யாருக்குள்ளே இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கண்ட்ரோல் எந்த 2 நாட்டுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ அடுத்தது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எந்த 2 நாட்டுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனா, நம்மளுடைய நார்த்தன் பார்டரில் இருக்கக்கூடிய சைனாவுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நாளைக்கு நமக்கு பேரை படித்தோடனே ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் தெரியுங்க, ரொம்ப வார் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குன்னு நமக்கு சைனா ஒன்றும் அவ்வளோ நட்பு ரீதியான நாடு இல்லை. அவங்களும் கொஞ்சம் நம்மளை கோல்டு வார், அவங்களுக்கும் நமக்கும் நடுவில் கோல்டு வார்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சைனா கிட்ட ஆக்சுவலாக கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க சைனாக்காரங்க நம்ம கிட்ட. பட் ஆனால் பாகிஸ்தான் நம்ம வம்படியாக அவங்க கிட்ட கண்ட்ரோலாக இருக்கும். அப்போ 2 லைன் இருக்குது, வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஒன்று லைன் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்க இந்த இடத்துல இருக்கு. இன்னொன்று வந்து என்ன இருக்குங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்த பார்டர் லைன். ஸோ 2 பார்டர் லைன் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த 2 பார்டர் லைனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று லைன் ஆஃப் கண்ட்ரோல், இன்னொன்று லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ நம்ம பாகிஸ்தான் கிட்ட வம்படியாக கண்ட்ரோலில் இருக்கும், அதனால லைன் ஆஃப் கண்ட்ரோல். சைனா கிட்ட வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கும். ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். டியூரன் லைன் இது எந்த 2 கண்ட்ரிக்கு இடையே இருக்கக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உங்களுக்கும் எனக்கும் தூரம் கிடையாது, அதுதான் நம்ம பேர்லேயே ஒற்றுமையாக இருக்கு பாருங்க. ரெண்டுமே எதில் முடியுது பாருங்க, ஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். ஸோ அந்த பேர்லேயே ஒரு ஒற்றுமை இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு எனக்கும் தூரம் கிடையாது, நம்ம 2 பேரும் நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் கொஞ்சிப்பாங்களாம். அதனால அதுக்கான லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூரன், உனக்கும் எனக்கும் தூரம் இல்லை, தூரம் அப்படின்னாலே டியூரன் ஞாபகம் இருக்கணும். ஸோ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பேர்லேயே அந்த ஒற்றுமை இருக்கு. ஸோ டியூரன் லைன் இஸ் லைஸ் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் ராட்க்ளிஃப் லைன். இந்த ராட்க்ளிஃப் லைன் எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா கிட்ட ஆல்ரெடி வம்பில் இருக்கிற நாடு, ஒரே நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஸோ அந்த பாகிஸ்தானை வந்து நம்ம கிட்ட ரொம்ப வாலாட்டுறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஒட்ட நறுக்கிடணும், வாழை ஒட்ட நறுக்கிடணும். ஸோ ரேட்டுக்கு தான், எலிக்கு தான் பெரிய வால் இருக்கும்னு அர்த்தம். ஸோ ரேட்டை வந்து அந்த கிளிப் வச்சு நறுக்கிடலாம், அந்த ரேட்டினுடைய வாழை வந்து கிளிப் வச்சு நறுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராட்க்ளிஃப், அந்த ரேட்டினுடைய வாழை கிளிப் வச்சு நறுக்கலாம். அது எந்த கண்ட்ரிக்கு தகுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரி நாடுன்னு பார்த்தீங்கன்னா எதுதான், பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானுக்கு தான் அந்த மாதிரி சொல்லலாம் ராட்க்ளிஃப் லைன். ஸோ ராட்க்ளிஃப் லைன் இஸ் லைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். நம்ம 2 பேருக்கும் தான் கொஞ்சம் பகை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஸோ எலிவால கட் பண்ற மாதிரி ராட்க்ளிஃப் லைன். நெக்ஸ்ட் கலர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லைன் தாங்க இருக்கு. ஸோ ப்ளூ லைன், பர்பிள் லைன், கிரீன் லைன். இந்த 3 லைனுக்குமே காமனானது எதுனா இஸ்ரேல் தான். அப்போ கலரை வச்சு வந்தாலே அது இஸ்ரேல் தான், அது மறக்கவே கூடாது எப்பவுமே. ஸோ கலரை வச்சு வந்திருந்தாலே அந்த லைன் எந்த கண்ட்ரிக்கு தான் வரும், இஸ்ரேலுக்கு தான் வரும். ஸோ இஸ்ரேல் கூட எந்த கண்ட்ரிலாம் அது பிரியுது அப்படின்றத கற்றுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்பிள் லைன் பாருங்க, இஸ்ரேலுக்கும் சிரியாக்கும். நம்ம வீட்டில் பருப்புலாம் பார்த்துருப்பீங்க, பருப்பு எப்படி இருக்குங்க, இருக்கும் சின்னதாக தானே இருக்கும், சிறிய பருப்பு. ஓகேவா? அப்போ இஸ்ரேலுக்கும் சிரியாக்கும் இடைப்பட்ட லைன் தான் எது, பர்பிள் லைன். ஸோ பருப்பு எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ இஸ்ரேலுக்கும் சிரியாக்கும் நடுவில் இருக்கிற லைன் தான் எதுங்க, பர்பிள் லைன். நெக்ஸ்ட் கிரீன் லைன். கிரீன் லைன்ன்றது இஸ்ரேல் அண்ட் இட்ஸ் நெய்பர். அதாவது பச்சை பசேல்னு சுற்றி இருக்கணும்னு ஆசைப்படுவோம், அப்படிதான் நம்ம ஆசைப்படுவோம். நம்மளை சுற்றி இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ நெய்பர்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க தான். ஸோ இஸ்ரேலுக்கும் அவங்க பக்கத்தில் இருக்க நெய்பர் கண்ட்ரிக்கும் இடையேயான லைன் தான் எதுங்க, கிரீன் லைன். ஸோ அந்த நெய்பர் கண்ட்ரி எதுன்னு தான் இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், எகிப்து, ஜோர்டான், லெபானன் அண்ட் சிரியா. நெக்ஸ்ட் ப்ளூ லைன்.
ப்ளூ லைன் எந்தெந்த ரெண்டு கண்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் லெபானன். ஸோ லேப்லாம் போயிருப்பீங்க, கெமிஸ்ட்ரி லேப்லாம். அந்த கெமிஸ்ட்ரி லேப்லலாம் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அப்போது நிறைய அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சால்ட்டு ஆசிடில் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் ப்ளூ கலரில் தான் வரும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் லெபானன். ஸோ அது லெபானனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான லைன் எதுங்க? ப்ளூ லைன். ஸோ லெபானன் லேப்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ கலரில் வந்தாலே அது எந்த கண்ட்ரி தான்? இஸ்ரேலுக்கும் அது எந்தெந்த கண்ட்ரிக்குன்றதுக்காக தான் க்ளூ கொடுத்துருக்கேன். பர்பிள்னா சிரிய பருப்புன்னு சொல்லியிருக்கேன். கிரீன் லைன்னா சுற்றி இருக்கிற இடம் வந்து பச்சை பசேல்னு இருக்கணும். ஸோ நெய்பர். நெக்ஸ்ட் ப்ளூ லைன் லேப்னாலே ப்ளூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் கர்சான் லைன். கர்ஸ் சாபம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். கர்ஸ்னா சாபம். ஸோ சாப விமோச்சனம் நான் தரேன், உங்கள் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற சாபத்துக்குலாம் நான் விமோச்சனம் தரேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே ரஷ்ஷா என்கிட்ட வந்துடுவீங்க, வாங்க அவங்க அந்த சாமியார் கிட்ட போகலாம், அந்த சாமியார் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு. ஸோ கர்சான் லைன், இந்த கர்சான் லைன் எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையே பிரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று போலாண்ட், இன்னொன்று ரஷ்யா. ஸோ அதை தான் இங்கே மேப்பில் காமிச்சிருக்கேன். இந்த கர்சான் லைன் எந்த இடத்துல போயிருக்கு பாருங்க, கிரீன் லைனில் போகுதா? இந்த கிரீன் லைன் தான் வந்து கர்சான் லைன். ஸோ கர்சான் லைன் எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையானது? ஒன்று போலாண்ட், இன்னொன்று ரஷ்யா. ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கர்ஸ்னா சாபம். உங்கள் ஒரு சாமியார் இந்த நல்லாவே தெரியும், இந்த கலியுகத்தில் எல்லாரும் யாரை நம்புறீங்களோ இல்லையோ சாமியாரை நல்லா நம்புறீங்க. ஸோ உங்களுக்கு நான் சாப விமோசனம் தரப்போறேன் வா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுவீங்க? கூட்டம் கூட்டமா கிளம்பி வந்துடுவீங்க. அதான் ரஷ்யா அந்த சாமியார் கிட்ட போலாம் வாப்பா, அந்த சாமியார் கிட்ட போலாம் வாப்பான்னு கூட்டிட்டு வந்துருவீங்க. ஸோ கர்சான் லைன் இஸ் லைஸ் பிட்வீன் ரஷ்யா அண்ட் போலாண்ட். நெக்ஸ்ட் மெக்மோகன் லைன். நமக்குலாம் தெரியும், சினி இண்டஸ்ட்ரியில் நம்ம கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா முன்ன வந்து மைக் மோகன் ஒருத்தர் பெருசாக இருந்தார். ஓகேங்களா? ஸோ மைக் மோகன் அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஆப்ஷனில் இந்தியா அண்ட் சைனானும் கொடுக்கலாம், அல்ல இந்தியா அண்ட் திபெத்னும் கொடுக்கலாம். நல்லா பாருங்க, இது திபெத்தில் தான் கொஞ்சம் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த லைன் இங்கே போது பாருங்க, இதுதான் மெக்மோகன் லைன். ஸோ நார்த் ஈஸ்டர்ன், நம்ம இந்தியாவினுடைய நார்த் ஈஸ்ட் பார்டர், தட் மீன்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இந்த லைன் இருக்கும். அதையும் திபெத்தையும் பிரிக்கும். ஸோ திபெத் கூடவே அந்த பக்கம் எது வரும்? சைனா வந்து நமக்கு லொக்கேட் ஆகும். ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் ஆப்ஷனில் எதுதான் இருக்கும்? இந்தியா அண்ட் சைனா தான் இருக்கும். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம்னா, மைக் மோகன் மைக் எடுத்து பாட ஆரம்பிச்சா தீ பத்திக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. தீபத்னா திபெத் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க போறோம். தீ பத்திக்கும் திபெத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மெக்மோகன் லைன், மைக் மோகன் திபெத், தீ பத்திக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு என்னைக்குமே மறக்காது. ஸோ மெக்மோகன் திபெத். ஓகேங்களா? இது எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையேயானது? இந்தியா அண்ட் சைனா. ஸோ திபெத்தியன் பார்டர் ஆஃப் சைனா, அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேகினாட் லைன் அண்ட் சைக்ஃப்ரைட் லைன். இந்த ரெண்டு லைனுமே எந்த ரெண்டு கண்ட்ரியை பிரிக்குதுன்னா பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி தான். நல்லா பாருங்க, சிகப்பு கலர்ல நான் காமிச்சிருக்கிறது, ரெட் கலர் லைன் வந்து காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைக்ஃப்ரைட் லைன், கிரீன் கலர் லைன் வந்து நான் காமிச்சிருக்கிறது வந்து மேகினாட் லைன். இந்த ரெண்டு லைனுமே எந்த ரெண்டு கண்ட்ரியை தான் பிரிக்குது? பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி தான். சரி, எப்படி சார் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான க்ளூ நான் இப்போ சொல்ல போறேன். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஹோட்டல் போறீங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட நீங்களும் போறீங்கன்னா அந்த ஹோட்டலில் பாரம்பரிய உணவும் இருக்கு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் இருக்கு. ஸோ பாரம்பரிய உணவு கேழ்வரகு களி அப்படின்னு தாத்தா ஆர்டர் பண்ணான்னு நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? ஐயோ கொஞ்சம் சத்தம் இல்லாமல் சொல்லு தாத்தா, இதெல்லாம் போய் இவ்வளோ பெருமையாக ஆர்டர் பண்ணுவியா அப்படின்னு கொஞ்சம் தாத்தாவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டம்ப் பண்ணி அமைதியாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் உடம்புக்கு கெடுதலான மேகி, இங்க பாருங்க மேகி நாட் அப்படின்றது தான் மேகி, ஃப்ரைட் ரைஸ், சைக் ஃப்ரைட், ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃப்ராங்கா ஆர்டர் பண்ணுவீங்க, அதுதான் பிரான்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? உடம்புக்கு கேடு தரக்கூடிய மேகி இல்ல ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் என்னன்னு பண்ணுவீங்க நீங்க? பெருமையா ஐயோ அது எனக்கு ஒரு பிளேட் மேகி கொடுத்துருங்க, எனக்கு ஒரு பிளேட் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருங்க அப்படின்னு ஃப்ராங்கா ஆர்டர் பண்ணுவீங்க. அதுதான் பிரான்ஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாது என்னதான் இருக்கு? ஜெர்ம்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னுட்டு? மேகி, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் நீங்க ஃப்ராங்கா ஆர்டர் பண்ணுவீங்க, ஆனா அதுக்குள்ள என்னதாங்க இருக்கு? ஜெர்ம்ஸ் தான் இருக்கு. ஸோ மேகினாட் லைன் அண்ட் சைக் ஃப்ரைட் லைன் எந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ள இருக்குன்னா பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி, என்னைக்குமே மறக்காது. ஸோ மேகினாலே ஃப்ராங்கா ஆர்டர் பண்ணுவீங்க, இல்ல சைக் ஃப்ரைட்னாலே ஃப்ராங்கா ஆர்டர் பண்ணுவீங்க, ஆனா அதுல என்னதான் இருக்கு? ஜெர்ம்ஸ். ஸோ இந்த ரெண்டு லைனும் லைஸ் பிட்வீன் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் லைன். ஸோ பர்கர், இப்போ நம்ம ஆல்ரெடி மேகி அண்ட் சைக் ஃப்ரைட் ரைஸ், அந்த சைக் ஃப்ரைட் அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி இங்கே பர்கர்ன்றதை வச்சு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். பர்க், அந்த பர்கில் ஹிண்டன்னா என்னன்னா, ஹிண்டன் நம்ம இங்கே வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி மீனிங் வச்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக அது இடையூறுன்ற மாதிரி மீனிங். ஸோ மறைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் நமக்கு மறைஞ்சிருக்கு. ஸோ பர்கரில் நமக்கு தெரியாத நிறைய ஜெர்ம்ஸ் மறைஞ்சிருக்கு.
ஓகேங்களா, இது அப்படிதான் ஞாபகம் வச்சுக்க போறோம். ஹிண்டன்பர்க், பர்க்னாலே என்னது பர்கர், அந்த பர்கர்ல என்னதான் இருக்கு ஜெர்ம்ஸ். ஆக மொத்தம் நம்ம கேடு தரக்கூடிய உணவுகள் எல்லாமே ஜெர்மனி தான், ஜெர்ம்ஸ் தான். ஸோ ஓகே, என்னென்ன ஜெர்ம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன், மேகியில் ஜெர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் சைக் ஃப்ரைடில் ஜெர்ம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ மூணாவதா ஹிண்டன்பர்க்கும் ஜெர்மனிக்கு தான். ஸோ ஜெர்மனிக்கும் வேற எந்த கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா போலாண்ட். ஓகேவா, ஹிண்டன்பர்க் பர்கரை நீ விரும்பி சாப்பிடுவேன், அதில் ஆனால் ஜெர்ம்ஸ் இருக்கும். சீக்கிரமா சாப்பிட்டேன்னா சீக்கிரமா எங்கே போகலாம், எங்கே போகணுமோ அங்கே போகலாம். ஓகேங்களா, சரி அடுத்தது போயிடலாங்களா. இந்த போலாம் ஞாபகம் இருக்குல்ல. ஓகே, ஹிண்டன்பர்க் லைன் எதுக்கு ரெண்டு நடுவில் பர்கர்ல ஜெர்ம்ஸ் இருக்கும். அந்த ஜெர்ம்ஸை நீங்க சாப்பிட 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 அது உடம்புக்கு கெடுதி, சீக்கிரமா என்ன ஆயிடுவீங்க, போயிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சைடு போகலாம். அடுத்தது மேனர்ஹைம் லைன். இது வந்து எந்த ரெண்டு கண்ட்ரியை பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று வந்து ஃபின்லாண்ட். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, குட் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஸோ இதில் ஒரு கரண்ட் அஃபேர் உங்களுக்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஃபின்லாண்ட் தான் ரீசெண்டாக எடுத்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி சர்வேல நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபின்லாண்ட் தான் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி லிஸ்ட்டில் நம்பர் 1ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ குட் மேனர்ஸ் இருக்கிறதுனால தான் ஃபின்லாண்டில் இருக்கவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நல்ல டேபிள் மேனர்ஸ் இருக்குது, நல்ல குட் மேனர்ஸ் இருக்குது, எத்திக்கெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் நல்ல இதுவாக வாழறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அதனால தான் ஹாப்பியஸ்ட் லிவிங் கண்ட்ரீஸில் நம்பர் 1 பொசிஷனில் அவங்க இருக்காங்க. ஸோ மேனர்ஹைம் லைன் இஸ் லொக்கேட்டட், இட்ஸ் லைஸ் பிட்வீன் ஃபின்லாண்ட் அண்ட் ரஷ்யா. ஸோ குட் மேனர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியை நோக்கி நம்ம படையெடுப்போமா, வாங்கப்பா அந்த கண்ட்ரிக்கு போகலாம், அங்கே எல்லாருமே குட் மேனர்ஸோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஷ்யா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ரஷ்யாங்க கிளம்பி போவாங்க. ஸோ மேனர்ஹைம் லைன் லொக்கேட்டட் பிட்வீன் ஃபின்லாண்ட் அண்ட் ரஷ்யா. ஓகேவா, அந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் தான் அது லை ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாமா. இதெல்லாம் நம்பர் லைனுங்க. லாஸ்ட் வந்துட்டோம். எப்படி இருந்தாலும் ரொம்ப கடுப்பாலாம் இருந்திருக்குமா, இல்லை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் வந்துட்டோம். இது எல்லாமே நம்பர். இந்த நம்பரை மட்டும் ஒரு அளவுக்கு நம்ம ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன வருதோ அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இது மறக்கக்கூடாதுன்ற பட்சத்தில் அப்படி தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரே பேரை கொண்ட லைன்ஸ் கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம் அண்ட் நார்த் அண்ட் சவுத் கொரியா. அதாவது பேர்லேயே ஒரே மாதிரி இருக்கும், நார்த் அண்ட் சவுத்தில் வேறு மாதிரி. ஓகேங்களா, சரி அது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 17th பேரலல் லைன் இங்கே இருக்கு, பார்த்துட்டிங்களா. 17th பேரலல் லைன் எதை ரெண்டுத்தை பிரிக்குது, நார்த் அண்ட் சவுத் வியட்நாம். இங்கே 1+7 எவ்வளோங்க வந்துச்சு, 1+7 8. பேர்ல பாருங்க, நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம். அந்த வியட்நாம்ன்றத பொறுமையா பண்ணுங்க, வியட்நாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு. 1+7 = 8, நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம். அப்ப 8ன்ற பேரு அந்த கண்ட்ரியிலே வருது. ஓகேங்களா, நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம். அப்போ 1+7 = 8. அப்ப அது எந்த ரெண்டு நாடு பிரிக்குது, நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம். நெக்ஸ்ட் 38th பேரலல் லைன். இப்போ 3யும் 8யும் கூட்டுங்க, 11. ஸோ 1 சிமிலரா இருக்கா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, 1 ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா. அப்போ ஒரே மாதிரி இருந்தா, ஆல்ரெடி ஒரே மாதிரி இருக்கிற பேர் எதுன்னு சொல்லிட்டேன், நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம். பேர்லேயே 8 வரதுனால அது 1+7 = 8ன்னு சொல்லிட்டேன். 38th பேரலல் லைன் 3+8 = 11. ரெண்டுமே 1 வருது. ஸோ ரெண்டுமே சிமிலரா இருக்கணும்னா பேரும் சிமிலரா தான் இருக்கணும். அதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா, சவுத் கொரியா. அப்போ நார்த் கொரியான்ற பேரும் சிமிலரா இருக்கு, சவுத் கொரியான்ற பேரும் சிமிலரா இருக்கு. ஸோ அந்த டேட்டா இதுக்கு தான் வரும், 3+8 11. ஓகே, மற்றதெல்லாம் பார்த்துடலாங்களா. இப்போ 2+0 2 தான். ஓகேங்களா, காலையில் பசிக்குது, எழுந்த உடனே என்ன சொல்லுவீங்க, 2 இட்லி சூடா சாம்பார் ஊத்துமா, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா. 2+0 = 2. ஸோ 2 இட்லி, லீபியா அண்ட் சூடா சாம்பார், சூடான். ஓகேவா, அப்போ 20 பேரலல் லைன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிபியாவுக்கும் சூடானுக்கும் நடுவில் இருக்கு. நெக்ஸ்ட் 31. இது ஈஸியா, எதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை முதல்ல சொல்லிடுறேன். 31 3+1 = 4. ஈர் 4 சொல்லியிருப்பீங்களா சின்ன வயசுல டேபிள் சொல்லும் போது, ஈரெண் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஈர் 4. அப்ப ஈராக் அண்ட் ஈரான் ரெண்டையும் கூட்டினா தானே 4 வரும். ஸோ ஈர் 4. ஸோ ஈராக் அண்ட் ஈரான், அதுதான் இது 31 பேரலல் லைன். அப்ப 3+1 = 4. ஈர். அப்ப ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள லைன் தான் இது 31. லாஸ்ட் இங்க பாருங்க, 49th பேரலல் லைன். இந்த 49 இருக்கக்கூடிய நம்பர்கள்ல அதிகப்படியான நம்பர் கொண்ட பேரலல் லைன் எதுன்னு பாத்தீங்கன்னா 49 தான். இருக்கிறதுலே பெரிய கண்ட்ரி எதுங்க, USA தான். அப்ப 49th பேரலல் லைன் ஆப்வியஸ்லி எது கண்ட்ரிக்கு தான் வரும், USAக்கும் கனடாக்கும் இடையானது தான். அப்ப 49வது பேரலல் லைன் எங்க இருக்கு, USA அண்ட் கனடா. லாஸ்ட் இந்த 22 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். 2+2
அப்படின்றது 4 ஆல்ரெடி இங்கே ஒரு 4 வந்துருச்சு. 3 + 1 = 4 வந்துருச்சு. சார் இதுவும் 4 தானே வருது, நான் எப்படி சார் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னா இது நான் ஒரே மாதிரி இருக்கா இந்த ரெண்டும் ஆல்ரெடி ஜீன்ஸ் படம் வந்து பிரசாந்தும் ஐஸ்வர்யா ராயும் நடிச்சிருப்பாங்க. அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிரமிடாண்ட வந்து 2 பேரும் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பாட்டு வரும் 7 அதிசயத்தை காமிக்கிற மாதிரி, அந்த பாட்டில் 2 பேரும் ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பிரசாந்தும் அந்த பக்கம் ஐஸ்வர்யாவும். ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அந்த மம்மி பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ எகிப்து, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, எகிப்து. ஸோ ரெண்டும் சிமிலராக இருக்கா. ஸோ பிரசாந்தும் ஐஸ்வர்யாவும் அந்த மம்மி பக்கத்தில் அவங்கள மாதிரி சிமிலராக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ 2-2 அந்த 2-2ன்றது எங்கே இருக்கு, எகிப்து. அவங்க உட்காந்துட்டு இருக்காங்களா, அது ரொம்ப வெயில் நிறைஞ்ச இடம், அதனால என்ன ஆயிடுது, சூடு தாங்காம எழுந்து வந்துட்டாங்க. ஸோ எகிப்தும் சூடானும். ஓகேங்களா. லாஸ்டா 16 1 + 6 = 7. இங்க பாருங்க, அங்கோலா. அங்கோல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போர்த்திக்கிற போர்வை, அந்த மாதிரி ஒரு ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும், அதோட பேர் தான் வந்து அங்கோல். அப்போ 1 + 6 = 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அங்கோலை நான் 7 rupees கொடுத்து வாங்கினேன்னா நீங்களே யாராவது நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. நம்பியா அதை சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஸோ இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன க்ளூ, ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒன்றுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது மறக்காது என்னைக்குமே, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கோத்ரூ கொடுத்துடலாம் வேகமாக. ஸோ நம்மளுக்கிட்ட 2 லைன் இருக்குது கண்ட்ரோலில். ஒன்று லைன் ஆஃப் கண்ட்ரோல், இன்னொன்று லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து இருக்கிறது வந்து நம்ம சைனா கிட்ட ஆக்சுவலாக கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் கிட்ட வம்படியாக நம்ம கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்தியா அண்ட் சைனா. டியூரன் லைன் உங்களுக்கும் எங்களுக்கும் தூரம் இல்லைன்னு பேர்லேயே ஒற்றுமையை காமிக்கக்கூடிய அந்த 2 கண்ட்ரி எது, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். நெக்ஸ்ட் ராட்க்ளிஃப் லைன், ரொம்ப வம்பு பண்றாங்க, எலி மாதிரி நமக்கு குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அது எந்த கண்ட்ரி தான், பாகிஸ்தான். ஸோ அப்படி கிளிப் வச்சு அவங்க அந்த ராட்டினுடைய எலி பாலை வந்து கிளிப் வச்சு அறுத்து போட்டுரும், நமக்கு எலி மாதிரி குறைச்சல் கொடுக்குறாங்க. ஸோ கலர்னாலே இஸ்ரேல் தான். ஸோ என்னென்ன கலர்னு சொல்லிட்டேன். பருப்புனா சின்ன பருப்பு, ஸோ இஸ்ரேலுக்கும் சிரியாக்கும். கிரீன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இடமும் பச்சை பசேல்னு இருக்கணும். ஸோ இஸ்ரேல் அண்ட் இட்ஸ் நெய்பர், அது என்னென்ன கண்ட்ரினா எகிப்து, ஜோர்டான், லெபானன் அண்ட் சிரியா. ப்ளூ லைன்னா இஸ்ரேலுக்கும் லெபானனுக்கும், லேப்ல இருக்க ஐட்டம்ஸ்லாம் ப்ளூவா இருக்கும். நெக்ஸ்ட் கர்சான் லைன், சாப விமோச்சனம் தரனா எல்லாருமே ரஷ்யா கிளம்பி எங்க கிட்ட வந்துருவீங்க போலாவான்னு சொல்லிட்டு. ஸோ சாபம் சொல்லியிருந்தேன், அந்த க்ளூ ஒரு முறை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெக்மோனன் லைன், மைக் எடுத்து மோகன் பாட ஆரம்பிச்சா எங்க போய் பத்தோம், தீ பத்திக்கும். ஸோ இந்தியாவுக்கும் திபெத்துக்கும். ஸோ திபெத்ன்றது திபெத்தியன் பார்டர் ஆஃப் சைனா. நெக்ஸ்ட் மேகினாட் லைன், சைக்ஃப்ரைட் லைன், அதான் சொல்லிட்டேன். ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து ஃப்ராங்கா ஆர்டர் பண்ற இந்த காலத்தில், ஆனால் அதில் என்ன இருக்கு, ஜெர்ம்ஸ் இருக்கு. ஸோ இண்டன்பர்க் லைன் வந்து எந்த 2 கண்ட்ரிக்கு, அதில் பர்கர்ல ஜெர்ம்ஸ் இருக்கு, நிறைய சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா போகலாம். மேனரியம் லைன், குட் மேனர்ஸ் உடையது ஃபின்லாண்ட், அதனால தான் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி லிஸ்ட்ல அவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபின்லாண்டுக்கு எல்லாருமே ரஷ்யா கிளம்பி போவாங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ 1 + 7 8. ஸோ நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம். 38th பேரலல் லைன் வந்து 3 + 8 = 11. ஸோ சிமிலராக இருக்கும். ஸோ நார்த் கொரியா, சவுத் கொரியா பேரும் சிமிலராக இருக்கணும். 20th பேரலல் லைன் வந்து 2 + 0 = 2. 2 இட்லி, சூடா சாம்பார், லிபியா, சூடான். 2 + 2 = 4. அந்த நான் அதான் சொல்லியிருந்தேன், 2 சிமிலராக இருக்கு. ஐஸ்வர்யா ராயும் பிரசாந்தும் சிமிலராக உட்காந்துட்டு இருப்பாங்க எகிப்து அந்த மம்மி கூட. ஸோ சூடாக இருக்கிறதுனால எழுந்து போயிடுவாங்கன்னு சொன்னேன். ஸோ 3 + 1 4. 3 + 1 = 4. ஈர் தான் 4. ஸோ ஈராக் அண்ட் ஈரான். 49 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர். ஸோ பெரிய கண்ட்ரிக்கு தான் அது இருக்கும், அதுதான் நம்ம USA. நெக்ஸ்ட் 16th லைன் 1 + 6 = 7. அங்கோலா 7 rupees நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிக் ஜிகோ வீடியோஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக நாங்கள் எங்க சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இனிமேல் வீக்லி 2 டாபிக்ஸ் வரும். ஸோ எங்க கிட்ட அந்த 15 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மார்க்கா உங்க கிட்ட வர்றதுக்கான ஒரு நல்ல